ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வருஷம் ஆனாலும் கிழியாத மாதிரி பர்ஃபெக்டாக எப்படி அட்டை போடுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்களும் அட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் ஆனாலும் புக்கே கிழிஞ்சாலும் உங்களுக்கு இந்த அட்டை நல்லா கிழியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முன்னாடி எடுத்து கொண்டாந்து வச்சுருங்க. ஏன்னா அது மறந்துட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கும் எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு கத்திரிக்கோல், பென்னு, நம்ம ஒட்டுறதுக்கு ஒரு கம்மு, என்ன புக்கில் அட்டை போட போகிறீங்களோ அந்த புக்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் லேமினேஷன் ஷீட்டும் எடுத்திருக்கேன், எதுக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாப்லரும் எடுத்துக்கோங்க. இப்போ பர்ஃபெக்டாக நம்ம அட்டை போடுறதான மெத்தட் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அட்டை வேணுமோ அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, மடித்து வச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. த்ரெட் எடுத்து இது உள்ளே விட்டுட்டு ஒன் சைடு யாராவது பிடிச்சிக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட காலாலே பிடிச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். த்ரெட்டில் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கட் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளால் கத்திரிக்கோலில் கூட இவ்வளோ அழகாக கட் பண்ண முடியாது. இப்போ இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களோட புக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டராக பார்த்து புக்கை வச்சுக்கோங்க. புக்கோ அல்லது நோட்டோ நீங்கள் எதை போடுறீங்களோ அதை நீங்கள் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பென்னால் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தடம் தெரியும். ஸோ இப்போ இதில் கரெக்டாக நம்ம விரலால் பற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம உள் சைடு இப்போ திருப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பென்னால் மார்க் பண்ணனால இப்போ இந்த மாதிரி மடித்தாச்சு. பென்னால் நம்ம மார்க் பண்ணிவிட்டு மடிச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீட்டிட்டும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பெனில் மார்க் பண்ணிவிட்டு மடிக்கும் போது இப்போ இந்த ஓரத்தை நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க உங்களோட விரலால். அதே மாதிரி அட்டையை மட்டும் போடுங்க. சில பேர் 1-2 பேஜஸோடு சேர்த்து போட்டுருவாங்க. அது மாதிரி அட்டை மட்டும்தான் போட்டிருக்கோமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுத்து டைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சைட்லலாம் நம்ம அந்த பென்னால் மார்க் பண்ணிவிட்டு இதில் மடித்து விட்டதுனால அப்படியே கரெக்டாக புக்குக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அவுட்லுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் வெளியில். இப்போ நம்ம இன்னொரு சைடும் இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம அட்டையில் மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு டைட்டாக இழுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இழுத்து போடுங்க. லூஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்லுக் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள், இதில் இந்த மடிச்சிருக்கிற அந்த பேப்பரை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இது பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளார இருக்கிற இந்த பீஸை அட்டைக்கு மேலே இந்த மாதிரி அட்டைக்கு உள்ளே விட்டுருங்க. அந்த புக்கோட அட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம விட்டுறணும். விட்டுட்டு இன்னொரு பீஸ் வெளியில் இருக்கிறத ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு இதை நல்லா மடித்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவுட்லுக்கு. இப்போ நான் இன்னொரு சைடும் நான் பண்ணி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை உள்ளே அனுப்பிடணும். மேலே இருக்கிற பீஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம மடித்து விட்டுறணும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு அட்டை போடுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடு. பார்த்திங்கன்னா அந்த எட்ஜு நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படியே மடிப்பாங்க. பாருங்க, வெளியில் அந்த பேப்பர் கட் பண்ணி உள்ளே அனுப்பாமல் வெளியிலே வச்சு மடிப்பாங்க. இதுவும் செய்யலாம். பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கம் வரும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சைடு கட் பண்ணிவிட்டு
அதை வந்து நம்ம உள்ளே வந்து மடித்து விட்ட மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வெளியில் வந்து அந்த சுருக்கம் வராமல் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இப்போ அந்த சைடும் வந்து இந்த மாதிரி சொருகிருங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அட்டை போட தெரியும். பட் பர்ஃபெக்டாக போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பர்ஃபெக்டாக போட மாட்டாங்க. இது வந்து நம்ம ஒரு புக்கு 2 புக்கு போடும்போது அப்படியே நமக்கு சூப்பராக ப்ராக்டிஸ் ஆகி நெக்ஸ்ட் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இதெல்லாம் போட முடியும். நிறைய வேலை இருக்குன்ற மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஆனால் சூப்பராக 1 இயர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது கிழியவே கிழியாது. இப்போ நமக்கு ஃபுல் சைடும் வந்து அட்டை போட்டாச்சு. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போடுவீங்க. இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பின்னில் உள்ள ஹோல் வழியாகவே நமக்கு வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கம் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். இது வந்து கழலவே கழலாது, சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது. டேப்பும் போட்டு ஒட்டக்கூடாது. டேப்பையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படியே கிழிச்சு எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கம் வந்து போட்டுட்டு இப்போது லேமினேஷன் ஷீட்டு வந்து நான் போடுறேன். இப்போ நம்ம எப்படி வந்து அட்டை போட்டோமோ சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து லேமினேஷன் ஷீட்டையும் வந்து கட் பண்ணி அட்டை போட்டுறணும். பட் லேமினேஷன் ஷீட் வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை மடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லேமினேஷன் ஷீட்டை வந்து இப்படி உள்ளே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக தெரியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மடித்து வைக்கணும். இந்த பாருங்கள், உள் சைடு வந்து மேலே வந்து தெரியாத மாதிரி அதை உள் சைடே வந்து நம்ம வந்து மடித்து விட்டுற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டைக்கு உள் சைடாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த வெளியில் இருக்கிறத ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து விட்டு நம்ம ஸ்டாப்லர் பின் போட போகிறோம். நீங்கள் வந்து வெறும் அட்டை மட்டும் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம் ஒட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து லேமினேஷன் ஷீட்டு போடுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். நார்மலாக வெறும் ப்ரௌன் ஷீட் போடுறத விட இந்த லேமினேஷன் ஷீட் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா 1 இயர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழியாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெறும் ப்ரௌன் ஷீட் மட்டும் போடுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து கம் போட்டு ஓட்டிடுங்க. அப்படி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லேமினேஷன் போடுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக பிரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.